சமயபுரம் மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 28 நாட்கள் பூச்சொரிதல் விழா நடக்கிறது. ஞாயிறன்று காலை விக்னேஸ்வரா பூஜை, காப்பு கட்டுதலுடன் பூச்சொரிதல் விழா துவங்கியது. கோவில் நிர்வாகத்தின் சார்பில் யானை மீது பூக்கள் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு மலர் தூவி அர்ச்சனை செய்யப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் கொண்டு வரப்பட்ட பூக்களை கொண்டு புஷ்பாபிஷேகம் நடந்தது. சிதலேத்தும் ஜெகன்மாதா சிதலேத்தும் ஜெகத்பிதா சிதலேத்தும் ஜெகத்ராத்ரி சிதலாயி நமோ நமः. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மனுக்கு வருடம் மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதல் நடைபெறும். இதைத் தொடர்ந்து அம்பாள் பச்சைப்பட்டினி விரதம் என்று சொல்லக்கூடிய மற்ற தினங்களில் போல் சக்கர பொங்கல் போன்ற அன்னங்கள் நைவேத்தியம் செய்யாது இந்த மாதிரி பச்சை மாவு, கரும்பு துண்டு, நீர்மோர் பானகம் செய்வது தனி சிறப்பாகும். மற்ற கோவிலில் அம்பாள்கள் விரதம் முடிந்து சுவாமியை திருக்கல்யாணம் பண்ணிக் கொள்வது தனி சிறப்பாகும். இத்திருத்தலத்திலே மட்டும் உலக நலனுக்காக விரதம் முடிந்து அம்பாள் தேர் ஏறுவது தனி சிறப்பாகும். ஏப்ரல் 14ஆம் தேதி தேர் திருவிழாவும் 17ஆம் தேதி தெப்ப திருவிழாவும் நடக்கிறது.